என்ன என்ன எதுக்கு இங்கே வந்த? ஏண்டி எதுக்கு வந்தேன்னு கேட்குற? என்ன எதுக்கு வந்த? நான் படித்த படிப்புக்கெலாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம்டி. அதுவும் இவ்வளோ பெரிய கம்பெனியில் அட்மின் வேலை கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதான் ஜாயின் பண்ணலான்னு வந்துட்டேன். உண்மையாக வேறு எதுவும் காரணம் இல்லை. இல்லை இசை, அழாதடி. உன்னை பார்க்காம இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் நீ தானடி. உன்னை விட்டுட்டு போக எனக்கு மட்டும் மனசு வந்துச்சா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடி? நான் உன்னை தப்பாக நினச்சிருவேனா? யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம், எதுவுமே புரிய வேணான்னு தான் போயிட்டேன். ஏண்டி எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளே போட்டுட்டு கஷ்டப்படுற? என்ன இதை பற்றி எதுவுமே கேட்காத இசை, ப்ளீஸ். அப்புறம் கேட்காம என்ன பண்ணட்டும்? இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை நான் பார்த்துருக்கேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஆறுதலாக என் கூட மட்டும் இரு இசை. இதை பற்றி நீ எதுவுமே கேட்காத. ஏன்டி இப்படி சொல்கிறேன்? ப்ளீஸ் இசை. சரி, ஹிட்லர் பையன் என்ன சொல்கிறான்? நல்லா இருக்கான். மாட்டிக்கிட்டா. அப்போ ஹிட்லர் பையன்தான். என்ன பேசுகிற? அதான் ஊன்னு சொல்றியா, அப்புறம் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்குற? ஏய், உண்மை ரொம்ப நாள் இருட்டில் இருக்காதுமா. அது உண்மைன்னு உன்னை சொன்னா? சரி, என்னெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடாம அப்புறம் நீ எப்படி கல்யாணம் பண்ண? திடீர்னு தோணுச்சு, பாட்டி மாப்பிள்ளை பார்த்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் ஒருத்தன் லோன்னு சுற்றி லவ் பண்ணானே, அவன் கதி என்ன? ஆமாம், விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறியா? எங்கள் பாட்டி நல்ல பையனாக பார்த்தாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கன்சீவாக இருக்க, அப்படி தானே? அஃப்கோர்ஸ். சரி, உன் ஹஸ்பண்ட் எங்க? என்னை நல்லா வச்சு பார்த்துக்கணும்ல, அதனால சம்பாரிச்சிட்டு வரலான்ட்டு ஃபாரின் போயிருக்காரு. பக்கத்து ஸ்டேஷனில் யூரின் போயிட்டுருப்பான், ஃபாரின் போயிட்டுருக்கானா. அப்பப்போ எனக்கு காது குத்தியாச்சுன்றதை நீ மறந்துடுறல? காது குத்தியாச்சுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ தோடு போட்டு நான் பார்த்ததே இல்லையேடி. என்னை பார்த்தா எப்படி தருது? மேடம், அட்மின் ஒர்க்கு கற்றுக்குறீங்களா கற்றுக்கலையா சொல்லுங்கள், இல்லைனா இப்போ நான் எம்டிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். என்ன டைவர்ட் பண்ணுறியா? இல்லை, ஒர்க் பண்ண தானே வந்திருக்கீங்க, ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்க சரிங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். வேலை கிடைச்சிருக்குல்ல, பாருங்க அதை ஒழுங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் ஒரு இசை. எவ்வளோ நாள் உண்மை இருட்டில் மறைஞ்சிருக்குன்னு நானும் பார்க்குறேன். இருட்டில் எந்த உண்மையும் மறைஞ்சில்லை, எல்லா வெளிச்சத்தில் தான் இருக்குது சரியா? எதையும் போட்டு குழப்பிக்காமல் உட்காந்து ஒர்க்கை பாரு. பார்க்குறேன். ஒர்க்கை மட்டும் பார்த்தா சரிதான், எல்லாத்தையுமே தான் பார்க்கணும். என்ன எல்லாத்தையுமே பார்க்கணும்? எடையோ உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை, ஒழுங்காயிரு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, எத்தனை மாதம் இது? 6 மாதம் ஆகுதுடி. சரி, நீ தான் உன் புருஷன் ஃபாரின்ல இருக்காருன்னு சொல்லிட்டு வளைகாப்புக்கு வராரா? வருவார். அது எப்படி வளைகாப்பு பண்ணாமல் போவாங்க? ஓ அப்படியா, சரி சரி. வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வர சொல்லுன்னு. வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரி சரி, அப்போ ஒரே ஜாலி தான். அப்புறம் மேடம் ஏன் ஆஃபீஸ் வரீங்க இந்த மாதிரி டைமில்? புருஷன் தான் ஃபாரின்லேருந்து சம்பாரிச்சு கொட்டுறாப்புல, அதை வச்சுட்டு வீட்டிலே இருக்க வேண்டியதானே? நான் போர் அடிக்குதுன்னு சொன்னேன். பேபியும் நல்லா நாலேஜாக இருக்குல்ல, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், பேசிக்கிட்டே இருந்தோம், ஆக்டிவாக இருந்தோன்னா, அதனால் சரி உன் விருப்பம், வேலைக்கு போன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? அப்படிதான். நீ என்ன சந்தேகப்படுற? இல்லை, உனக்கே தெரியாத உன் ஹஸ்பண்டை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால தான். லூசுத்தனமாக பேசாத இசை, ஒழுங்காக ஒர்க்கை பாரு, நான் போகிறேன். ஓ எவ்வளோ நாளைக்கு ஓடுறேன்னு நானும் பார்க்குறேன். இந்த ஹிட்லருக்கு அவ்வளோ சீக்கிரம் மெமரி லாஸ் ஆக சான்ஸ் இல்லையே. எப்படி மறந்தான் அந்த பிள்ளைய? அப்படிலாம் லவ் பண்ணிட்டு கிடந்தா? ஹாய். என்னடி எதுக்கு என்ன பார்த்து முறைக்கிற? உன்னை பார்த்து முறைக்காம அவருக்கு எப்படி தெரியும் இந்த டைமுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு? யாருக்கு தெரியும்? போலீஸு படிச்சிருக்காருல, மூளை யூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ப முடியலையே. சீரியஸாக சாருமா, நான் எதுவுமே சொல்லலை, அவராக தான் வந்திருக்கார். வேணா கேட்டு பாரு. ஆமாம் சாருமா, நானே தான் வந்தேன். இசை சத்தியமாக சொல்ல, இந்த டைமுக்கு தான் நீங்கள் வரீங்க, வந்து பஸ் ஸ்டாப்பில் நில்லுங்க, நாங்கள் அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் பஸ் ஏறுவோம். யோ ஹிட்லரே, இதுக்கப்புறம் உனக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா நீ என்னன்னு கேளு. போட்டு விட்டல நீ. நீ எப்படி கொடுக்காம போவ, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் 2 பேருக்கு அசிங்கமா இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி வேலை பார்க்குறான்? அசிங்கமா இல்லைன்னு அவர் தான் சொன்னார், அதான் எனக்கும் அசிங்கமா இல்லை.
போதி என்னை பார்த்து முறைச்சது. சம்மந்தப்பட்டப்பாலாம் அங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவரையும் பார்த்து கொஞ்சம் முறைச்சிட்டு வா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறேன். அப்பா திரும்பிட்டா. கொஞ்ச நேரம் ஹிட்லர் திட்டு வாங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஹாய் டியர். டியரா? இப்படி ஃபேஸை வைக்காதீங்க டியர், நல்லா இல்லை. என் ஃபேஸ் நான் எப்படி வேணாலும் வைப்பேன், அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? யோ, ஃபஸ்ட்டு நார்மலாக பேசியா, அதுக்கப்புறம் லவ் மூடில் பேசலாம். ஃபஸ்ட்டு அவள் பேசவே ரெடியாக இல்லை, இந்த ஆள் வேற லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் உங்கள் கூட வர ரெடியாக இல்லை. ஆனால் நான் உன்னை தூக்கிட்டு போக ரெடியாக இருக்கேன். ஓவராக பண்ணாதீங்க, அப்புறம் நான் தேவையில்லாமல் யாரையாவது கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆமாம், போலீஸ்காரன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போகுது பைத்தியம். கம்ப்ளைண்ட்டா? நானே வாங்கிக்கிறேன் கம்ப்ளைண்ட்டை. வாங்க இப்போ ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாமா? ம், இப்போ வரியா இல்லை தூக்கிட்டு போட்டுமா? ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன். கெட்டதுக்காகவே இருந்துட்டு போட்டோம், வா போகலாம். நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, வீட்டுக்கு போகிறேன். நான் ஸ்டேஷனுக்கே போகல, உன்னை தூக்கிட்டு போகிறேன். ஷோ, முடியல, முடிவுக்கு வாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? சொல்லலாம் வரலையே, கூட்டு போக தான் வந்தேன், போகலாமா? உடனே நம்ம பக்கம் திரும்பிடுவேன். என்னடி, ஒழுங்கா அவரை போக சொல்லு. அவர் வந்ததுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் வேணா போட்டுமா? போங்க சிஸ்டர், பைக்கில் இடம் இல்லை. யோ, பைக்லலாம் நான் போக மாட்டேன். அப்போ காரில் வருவியா? எதுலையுமே நான் வர மாட்டேன், ஒழுங்கா அவரை போக சொல்லு. அப்புறம் நான் தூக்கிட்டு போயிடுவேன், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஏய், அந்த ஆளு ஒரு முடிவோட வந்திருக்காரு. நீ வரலனாலும் உன்னை தூக்கிட்டு போயே தீருவாரு. இப்போ நீ வரியா வரலையா? வா, ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சிட்டு வரலாம். உன் கை சரியாயிட்டா விட்டுற போறாரு. அவரால் தான் ஆச்சுன்றதுனால அப்படி கில்ட்டியா இருக்காரோ என்னவோ. வா போகலாம். ம், அப்படியே முறைச்சிக்கிட்டு நின்று என்ன வா போகுது, வா. ஆனால் நான் பைக்லலாம் வரமாட்டேன். நான் ஒரு அடிமை உன் கூட வந்திருக்கேன், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு அடிமை இருக்குமே, அதை காணோம். அங்கே எங்கேயாவது நின்று டீ குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ வரும் பாரு. தூ வந்துடுச்சு பார். ஹாய் பிரதர். ஹாய் சிஸ்டர். ஒய் பிளட் சேம் பிளட். இதுங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. போகலாமா? போகலாம், வாங்க போவோம். வேற வழி இல்லையே. ஏய், இப்படிலாம் நீ மூஞ்சி வச்சுட்டு சொன்னீங்கன்னா அவள் தப்பாக நினைப்பால, நான் ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஓ, அப்படி வரீங்க? ம். சிஸ்டர், ஹாஸ்பிட்டல் போகலாம். உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்றதுக்காகவே நான் வேலை விட்டு இல்லாமல் இருக்கேன், பார்த்துக்குங்க. உங்களை கூட்டிட்டு போகிறது மட்டுமே என்னோட முழு நேர வேலையாக நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். போதுண்டா, ரொம்ப ஓவராக பேசுகிறேன். சரி, இன்னைக்கு இது போதுன்னு போகலாமா சிஸ்டர்? அவர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் அப்படி பண்ணலன்னா மட்டும் ஹீட்டில் விட்டுருமா? ஐயோ சிஸ்டர், எங்கே போகிறீங்க? வாங்க பிரதர், அதுங்க ஒரு சாங்கை போட்டுட்டு தான் வருங்க. அதை கூட நின்று பார்க்கவா முடியும்? சாங் ஓடட்டும், நீங்கள் வாங்க, வந்து கார் எடுங்க. அதுவும் கரெக்டு தான். மச்சான் பார்க்கறத பார்த்தா ஒரு டூயட் பாடிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். சரிங்க மச்சான், நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன். சிஸ்டர் வழக்கம் போல் நீ தூக்கிட்டு வந்தாலும் சரி, எனக்கு ஓகே தான். என்ன தூக்கவா? தூக்குனீங்க, நான் கத்திடுவேன் சொல்லிட்டேன். அப்போ கத்து. கிட்ட வராதீங்க, நவருங்க. சே, பப்ளிக் பிளேஸ்லலாம் தூங்க மாட்டேன், நான் ரொம்ப டீசென்ட்டு தெரியுமா? நீங்கள் டீசென்ட்டு, அதை நான் நம்பணும். ஆமாம் செல்லம், நம்பி தான் ஆகணும் நீ. இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, நான் வரமாட்டேன். சரி செல்லம், நீ கோச்சுக்காதானே, நீயே தங்க பிள்ளை, வா போகலாம். இப்போ கொஞ்சிட்டு நிற்கிறீங்க. குழந்த மாதிரி இருக்க, கொஞ்சம் நேரம் தான் தோணுது, நான் என்ன பண்ணுறது? ம், கொண்டு போன சண்டக்காரி நீதாய சண்டக்கோழி நீதா சத்தியமாய் இனிமேய சொல்லாமலா நீதா சண்டக்காரி நீதாய சண்டக்கோழி நீதா சத்தியமாய் இனிமேய சொல்லாமலா நீதா சண்டக்காரி நீதாய சண்டக்கோழி நீதா. சண்டைக்காரி போகலாமா? ம், இதான் லாஸ்ட்டு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். ஆமாம், இதுதான் நானும் லாஸ்ட்டு சொல்லிட்டேன், எல்லாரையும் கூப்பிட்டு போகிறது. இதுக்கப்புறம் நீ என் கூட மட்டும்தான் வரணும்னா நான் உன் கூட மட்டும்தான் வருவேன். நான் சொல்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வேற. எல்லாம் ஒன்று தான் தங்கம், வா போகலாமா? அப்புறம் ராம் பிரதர், உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லையா? எங்க சிஸ்டர், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் பொண்ணை நம்ம பார்க்கல. பார்த்தா நம்மளும் காதலில் விழுந்துட வேண்டியதான். பொறுமையாக விழலாம், விடுங்க. இதுங்க பிரச்சனையே எப்போ தீரும்னு தெரில. இதில் உங்கள் பிரச்சனை வேற புதுசாக ஸ்டார்ட் ஆனால் நம்மளால் சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக சிஸ்டர், நான் லவ் பண்ண அப்பயும் உங்களை தான் கூப்பிடுவேன் பாருங்களேன். இதுக்கு சும்மா தான். ஏன் சிஸ்டர் அதுக்குள்ளே ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துறீங்க? நீங்கள் ஒரு காமெடி ஆக்டர்ல, அப்போ கண்டிப்பாக லவ்வில் இருக்கணும்ல. அப்படியே பண்ணிட்டீங்க காமெடி ஆக்டர்னு. என்ன உங்களை சொல்லாமல் வேற யாரை சொல்ல முடியும்? அந்த தகுதி மொத்தமும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, ரொம்ப சிரிக்காதீங்க, அங்கே 2 பேரும் முறைச்சிட்டு வராங்க. அதனால தான் சிரிப்பு சிரிச்சிட்டு இருந்தேன்ல, வாய முடிட்டேன். வேற தான் வாய மூடி இருக்கீங்க. ஹாய். தோ சிக்னல் வந்துருச்சு. இனிமே நம்ம அந்த பக்கம் திரும்பக்கூடாது, சரியா? சரி,
இப்போ என்ன உங்களுக்கு? சும்மா திரும்பி உட்காந்துருக்கல, ஃபேஸ் தெரில. தெரிஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? பின்ன தெரியாமலா பண்ணிட்டு இருப்பாங்க? நான் என்ன குழந்தையா? ரொம்ப வாய் பேசுறீங்க. ஏன் சாருமா, நீ பேச மாட்டியோ? நேற்று பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்படியே சொன்னேன். அப்போ பேர் தெரிஞ்சுக்கிட்டு நேற்று ஏன் ஒய்ஃப்னு சொல்லி அங்கே கொடுத்தீங்க? ம், சும்மா தான். ஓவராக பண்ணுறீங்க. அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு போலீஸ்காரன் அடி வாங்காமல் போக மாட்டான். ஏன் சிஸ்டர் அப்படி? இன்னும் இன்னைக்கு படம் கொஞ்சம் ஓவராக ஓடிட்டு இருக்கு. பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். ப்ராமிஸ். பாட்டு போட்டது நான் இல்லை, பக்கத்தில் உட்காந்துருக்காரு பார் டிரைவர் பையன், அந்த பையன் தான். சும்மா வர மாட்டீங்களா நீங்கள்? சிஸ்டர், நீங்கள் ஏதோ கப்பல் பேசிட்டு வரீங்க, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதான் பாட்டு கேட்டுட்டு ஓட்டலாமேன்னு பாட்டு போட்டேன். நீங்கள் முறைச்சோடனே ஆஃப் பண்ணிட்டேன் சிஸ்டர். ஒழுங்கா வாங்க சொல்லிட்டேன். யோ ஹிட்லரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மூஞ்ச சிரிச்ச மினிக்க வச்சிருக்க பத்தியா? அங்கே நிற்கிறையா நீ? புகழாதீங்க சிஸ்டர். ஐயே, அப்படியே புகழ்ந்துட்டாலும். ஏமா நாங்கள் காரணம் இல்லைம்மா இதுக்கெல்லாம். ஏன் எங்களை பார்த்து முறைக்கிற? இதுக்கெல்லாம் காரணம் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கு பாரு, அதுதான். தேவையில்லாம சம்பளமே இல்லாத வேலை செய்ய வந்து அப்புறம் சண்டைங்களா நீ திட்டாத. என்ன சிஸ்டர் இப்படி முடிவு பண்ணிட்டீங்க? பின்ன இந்த ஹிட்லர் கூட போறதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தராது. நம்ம அப்புறம் சண்டைங்க தான். நான் வாங்கி தரேன்னு. என் பிரதர்னா பிரதர் தான், பாத்தீங்களா? சோறு கண்ட இடமே சொர்க்கன உட்காந்துருக்காதானே. இது ஒரு பைத்தியம். சிஸ்டர், இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் தான். ஏன் அப்படி? இல்லை, போலீஸ் ஹாப்பியாக இருக்கார்ல. ஓ, இங்க பாரேன். ஐயோ, நான் திரும்பிட்டேன். ஏய், ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, இறங்கலாம். அப்படியே நிறுத்துடா. என்ன சார், ஒய்ஃபுக்கு கை பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல டாக்டர், ட்ரெஸ்ஸிங் பண்ண தான் வந்தோம். இல்லைம்மா, அவர் தானே ஒய்ஃப்க்கு பரவாயில்லையான்னு கேட்டாரு, அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏன் என்ன பார்த்து மறைச்சிட்டு இருக்க? இந்த டாக்டர் லூசா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப அறிவான டாக்டர் இவர் ஒருத்தர் தான். தம்பி, என்ன உங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை டாக்டர், உங்கள் அறிவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் தான், ஆனால் அதை டக்குன்னு கண்டுபிடிச்சது நீங்கள் ஒருத்தர் தான். சே, நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்த்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேனே. அப்படியா? எப்படி? நீ ஏமா இப்போ எப்படி மறைச்சிட்ருக்க? இப்ப கட்டை மாத்தி வீட்டுக்கு அனுப்புறீங்களா இல்லையா? ஏன் தம்பி, உங்கள் ஒய்ஃப் சூடாக இருக்காங்க? டாக்டர் சும்மா இருங்க, எல்லாம் உங்களை அடிச்சிருவா. அப்படியே தம்பி, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? சரிம்மா, உள்ளே போ, நர்ஸ் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணி உனக்கு அனுப்புவாங்க. சரியா? போறேன். தேவையில்லாம பேசாதீங்கன்னு. பேசலாமா? நீ போ. ஏன் தம்பி இப்போ இந்த பாப்பா கோவப்பட்டு போகுது? ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா தான். அப்புறம் தம்பி, ஸ்டேஷனில் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுது டாக்டர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எப்படி போகுது? எங்கே, நீங்கள் 4 பேரை அடித்து அனுப்புங்க, நான் வேணால் ஹாஸ்பிட்டலில் நல்லா ரன் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன டாக்டர் இப்படி இறங்கிட்டீங்க? ஆமாம் தம்பி, எங்கள் ஹாஸ்பிட்டல் டல்லாக தான் போயிட்டுருக்கு. நான் வேணால் 4 பேரை அனுப்புகிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி. அனுப்புங்க தம்பி, ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கரெக்டாக கொடுத்து அனுப்புங்க. நான் பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட போகிறாங்க. ஏன் டாக்டர், இங்கே விட பக்கத்தில் நல்லா பார்க்குறாங்களோ? இந்த குசும்பு தானே வேணான்றது. இதுக்கப்புறம் நாங்கள் எப்போ டாக்டர் வரணும்? இதுக்கப்புறம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ கட்டியும் பிரிச்சிருவோம், கை நார்மலாக தான் இருக்கும். காத்தோட்டமாக இருந்தால் தான் இதுக்கப்புறம் ஆறும். கொடுத்துருக்குற ஆயில்மெண்ட்டை அப்ளை பண்ணுங்கள், டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்ச நாள் கொஞ்சம் ஓவர் ப்ளீடிங் ஆச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் டேப்லெட்டை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 10 to 15 days. சரி, ஓகே டாக்டர். தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு. சொல்லுங்கள் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணுக்கிட்ட அன்றைக்கி நான் பேசினேன் தம்பி, நீங்கள் அவளை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணீங்க அப்படின்லாம் சொன்னேன். அந்த பொண்ணு மூஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷம், எப்படியோ நீங்கள் அவளுக்கு கிடச்சிட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ஏக்கம். அப்படியா? ஆமாம் தம்பி, அன்னைக்கு நான் சொன்னேன், உனக்கு இவர் சொந்தக்காரராமா, உன்னை இப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லுச்சு, எனக்கு யாருமே இல்லை, எங்கள் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, என்னை இப்படி பார்த்த ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பொண்ணு அப்படி ஒரு ஏக்கமாக பேசிச்சு தம்பி. மனசே கஷ்டமாக போயிடுச்சு, அந்த பிள்ளைய இப்படி கேட்டுட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் அன்றைக்கி சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு எல்லாமா இருப்பான்னு சொல்லிட்டு. அப்போ தான் தம்பி எனக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்தது. யாருமே இல்லாத வளர்ந்த பிள்ளை போல், எனக்கே அப்படிலாம் ஒரு ஈர்ப்பு வந்தது கிடையாது. பாவம், அந்த பிள்ளைய பார்த்தா எனக்கே கஷ்டமாக போயிடுச்சு. ஆமாம் டாக்டர், அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது தான் எனக்குமே கஷ்டமாக இருந்தது. நல்லா இருக்கட்டும் தம்பி, பெற்றவங்க இல்லாமல் இந்த அளவுக்கு ஒழுக்கமாக வளர்க்குறதே பெரிய விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்கள்லாம் தருதலையாக போயிட்டுருக்குதுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பாட்டி எப்படி பக்குவமாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 2 பேரும் சரியான ஜோடி தான். பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க தம்பி. கண்டிப்பாக டாக்டர். வாமா, என்ன கட்ட பிரிச்சிட்டாங்களா?
பிரிச்சிட்டாங்க டாக்டர். இதுக்கப்புறம் கட்ட தேவையில்லையா? இதுக்கப்புறம் கட்டு வேணாமா? இதுக்கப்புறம் காத்தோட்டமாக இருந்தால் தான் காயம் கொஞ்சம் ஆறும். ஆயில்மெண்ட் மட்டும் அப்பப்போ அப்ளை பண்ணுங்கள். டேப்லெட் மட்டும் ஒரு 10 to 15 days கண்டினியூ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே டாக்டர். அம்மா, நான் யாருக்கிட்டையும் இப்படிலாம் பேச மாட்டேன் பேஷண்ட்டுக்கிட்ட. ஆனால் எனக்கு என்னவோ சொல்லணும்னு தோணுது. அடுத்த வாட்டி நீங்கள் 2 பேரும் ஜோடியாக என் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். தேவையில்லாமல் நீங்களும் பேசாதீங்க டாக்டர், நாங்கள் கிளம்புறோம். நான் தேவையோட தாம்மா பேசுகிறேன். உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும்னு என் அடி மனசில் தோணுது. ஏன்னு தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணுன்ற ஃபீல் வருது. நீ நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது, அவ்வளோதான். மனசார சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப. சரியா? உனக்கு யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாத. போலீஸை கெட்டியாக பிடிச்சிக்கண்ணா. ம் இன்னும் வீட்டுக்கு போய் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முடிவு சொல்லிக்க. சரியா? உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடணும். கண்டிப்பாக கூப்பிட்றேன் டாக்டர், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. முறைக்காத, வா போகலாம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒன்றும் சொல்ல வேணாம், அப்புறமா சொன்னால் போதும். வா. ம் சரி, போதும். இது ஹாஸ்பிட்டல், வெளியில் போய் பார்க்குறீங்களா? ஓகே டாக்டர், நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் வரோம் டாக்டர், போயிட்டு வாங்கப்பா. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? ஹிட்லர் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னார். சந்திரமுகி வந்துருச்சே. உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு எல்லாருக்கிட்டே எல்லாம் கேட்குற? அவர் யார் உனக்கு? ஹீஸ் மை பிரதர். அண்ணனா? எனக்கு தெரியாமல் உனக்கு அண்ணன் எங்கேருந்து வந்தாங்க? ஏய், என் சிஸ்டர் இப்படிலாம் திட்டாதானே? ஏன் அப்படி? என்ன? திடீர்னு சிஸ்டரை திட்டாதீங்கன்னு சொன்னீங்களே, அதான் கேட்டேன். ஏன் அப்படி? சும்மா நானே ரொம்ப நேரமாக திட்டு வாங்கிட்டு இருக்கேன், முறைச்சிட்டு இருக்கா. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பாதி பகிர்ந்து கொடுக்கலாமேன்னு. ஓ, முடியல சிஸ்டர், எப்படி தான் இவ கூட இருக்கீங்க? இப்போவே முடியலன்னு சொல்லிட்டா இது கூட எப்படி லைஃப் லாங் குப்பை கொட்டுவேன்? அது வேற மாதிரி குப்பை கொட்டிப்பேன். வேற மாதிரினா? நீங்கள் தங்கச்சியாக போயிட்டீங்க, இல்லைன்னா சொல்லிடுவேன். யோ, நீ ஜெட் ஸ்பீடில் போயிட்டு இருக்க தெரியுமா? அவள் இப்போ தான் பஸ்ஸில் ஏறி உக்காந்துருக்கா. இதுக்கப்புறம் தான் அவள் ட்ரெயினை பிடிக்கிறதா ஃப்ளைட்டை பிடிக்கிறதான்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீ மட்டும் போனா அவள் எப்படி பிக்கப் ஆகி வருவா? அப்படியே சொல்கிறீங்க, பிக்கப் பண்ண வச்சிடலாமா? ஒன்றும் சரியில்லை, அவளை தான் சொல்லுவேன். நீ இவ்வளோ ஸ்பீட்லாம் போனால் ஆகாது சாமி. என்ன சிஸ்டர், சீக்கிரமாக உங்களை நாத்தனார் ஆக்கிடலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல் இருக்கே. நாத்தனாராக்கிறதோட நிறுத்திக்கஎன்ன, அத்தையாக்கிடாத. அதான் உங்கள் ஆசைனா நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு சொல்லுங்கள். ஒன்றும் சரியில்லை, அவ்வளோதான். ஏய், ஐயோ, காதில் வந்துருச்சு போல் இருக்கேன், நம்ம திரும்பிடுவோம். டி, அவர் தான் பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இருக்காருன்னா கூட சேர்ந்து நீ என்னடி பேசிட்டு இருக்க? நான் ஒன்றும் பேசலையே, ஹிட்லர் தான் பேசிட்டு இருக்காரு. லீவ் இல்லாமல் பேசாத இசை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பகல் கனவு காணக்கூடாதுன்னு. நான் ராத்திரி கனவு கண்டு பாரு, பழிக்குதான்னு பார்க்கும். ஐயோ, ஏன் சிரிச்சே மாட்டி விடுற? இல்லை சிஸ்டர், கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் 2 பேர் கான்வர்சேஷன் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம், டிஃபால்ட்டாக வந்துடுது. வரும் வரும், உனக்கு ஏன் வராது? சிக்கி சீரழியறது நான் தானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களோட ஒரு அப்ரசன்ட் வந்துச்சு, எங்கேயா? அவன் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னா காணால இன்னும். வேலை உங்கள் 2 பேரை பற்றி தெரிஞ்சு அப்படியே ஓடி இருப்பானோ? அப்படிலாம் விட்டு போக மாட்டான் என் மச்சான், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான். அப்படியா சொல்கிறேன்? ஷியோர். எதுக்கும் நான் போய் திட்டு வாங்கிறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு வரேன். அது வரைக்கும் உன்னால் பிக்கப் பண்ண முடிஞ்சா பிக்கப் பண்ணு, சரியா? தேங்க்யூ. இப்போ எதுக்கு அவளை வெளில அனுப்புனீங்க? நான் எங்கே அனுப்புனேன், அவளாக போயிட்டா. இப்படி ஃபேஸை வைக்காத, மாத்துன்னு. என் ஃபேஸே அப்படி தான். நீங்கள் என்கிட்ட பேச தேவையில்ல, போய் அப்படியே உட்காருங்க அந்த சேரில். அவளை கரெக்ட் பண்ணி என்ன இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தாலோ இல்லை உன் கூட பிறந்தவங்க யாராவது இருந்திருந்தாலோ என்ன யோசிச்சிருப்பாங்க? உன் லைஃப் நல்லபடியாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதை விட ஒரு படி மேலே போய் அவள் யோசிக்கிறா. அவள் எதை வச்சு யோசிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ என் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்ப, பத்திரமா இருப்பேன்னு அவளே ஃபீல் பண்ணுறா. அதனால தான் உன்னை என் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறா. யார் சேர்த்து வைக்க நினச்சாலும் நியாயம்னு ஒன்றும் இல்லையா? இதில் எங்கே இருக்குது நியாயம் அநியாயம்? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். இதில் என்ன இருக்குது ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு? நீங்கள் கண்மூடித்தனமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு கண்மூடித்தனமாகவும் யோசிக்கல. நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்னால் புரிஞ்சுக்க முடியாது, எதையும் ஏற்றுக்கவும் முடியாது. அவனும் உங்ககிட்ட விளையாட்டுக்கு சொல்லிட்டு இல்லை, எதையுமே சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோன்னு. எவ்வளோ சீரியஸாக பேசினாலும் நடக்கிற விஷயத்த தான் பேசணும். நடக்காத ஒன்றதுக்கு ஏன் ஆசை பண்ணணும்? நடக்காதன்னு யார் சொன்னா உனக்கு? நடக்காது, எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணால் உனக்கு நம்பிக்கை வரும்? எனக்கு யாரும் எந்த நம்பிக்கையும் கொடுக்க தேவையில்ல. நான் என்னை நம்ப வைக்கலாம் உங்களை சொல்லலையே. சரி வீடு, இதை ஃபோர்ஸ் பண்ணால் இதுக்கப்புறம் நல்லா இருக்காது. நான் டைரெக்டாக உங்கள் பாட்டிக்கிட்டே வந்து பேசுகிறேன்.
அப்படிலாம் பேசாதீங்க எங்கள் பாட்டிக்கிட்ட. என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா? நினைக்க மாட்டாங்க. அவங்க நினைக்காத அளவுக்கு நான் பேசுகிறேன். அதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். இங்கே பாரு, என்ன? எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், ஓகேவா? இப்போ எதுக்கிட்ட வந்தீங்க? கை எப்படி இருக்கு? வலிக்குதா இப்போ? இல்லை, நீங்கள் நவுந்து போங்க. இங்கே பாரு, இப்போவும் சொல்கிறேன், நான் உனக்கு எல்லாமாவும் இருப்பேன், புரிஞ்சுக்கோ. இது சரி வராது. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு எனக்கு எந்த விதத்தில் செட் ஆகும்? நல்லா யோசிக்கக்கூடாது. மனசுக்கு பிடிச்சிருக்கு, என்னை நீ தான் நல்லா பார்த்துப்பேன்னு தோணுது, உன்னை நான் தான் நல்லா பார்த்துப்பேன்னு தோணுது. இதுக்கு மேலே என்ன வேணும்? வேணாம், இதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்கன்னு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லபடியாக உங்களை வளர்த்துருப்பாங்க. நல்ல இடத்துல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் திடீர்னு யாருமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க? எங்கள் வீட்டில் எல்லாருமே என் மேலே பாசமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க. நான் போய் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? தயவு செஞ்சு கை எடுக்கிறீங்களா? நீ சொல்லு, நான் கை எடுக்கிறேன். என்ன சொல்லணும்? போலீஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. முடியாது. உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், என் தாய்முகம் அங்கே. உன்னிடம் தோற்கிறேன், நான் தோற்கிறேன், என் நாகம் கையெடுங்க. சாரி. எப்படியாவது இவருக்கு ஓகே சொன்னால் நல்லாயிருக்கும். நல்லபடியாக பார்த்துப்பாரு. சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெளியில இருப்போம். இவங்க மனசு விட்டு பேசிட்டோம். கொஞ்சம் நவுந்து போகிறீங்களா? நான் நாளைக்கு வருவேன் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் பாட்டிக்கிட்ட பேசுவேன். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ. ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்குறேன். அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டு போய் எங்கள் வீட்டில் நிறுத்துறேன். சரியா? இல்லாமல் பண்ணிவிட்டு நாளைக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராதீங்க, சரியா? நான் வருவேன். இங்க பாரு கிழவி, இவளை ஒழுங்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பாரு. ஏன் அப்படி இருக்கு? உங்கள் அக்கா போனதுக்கப்புறம் தாய் மாமன் தகப்ப ஸ்தானத்துலேருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வழியாக காட்டணும். அதுதான் காட்ட மாட்டேன். ஆனால் இவளை கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறீ. உனக்கு அநியாயமாக தெரியலையா? அநியாயமா தெரியல. எனக்கு என்ன பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச? சீக்கு வந்து பாதியிலே செத்துட்டா. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணமா, குழந்தையா, குட்டியா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு? உனக்கு முறைப்படிதாயா கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ குடிச்சிட்டு அவளை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தி உன் தொல்லை தாங்க முடியாமல் அவள் செத்து போயிட்டா. இது மாதிரி என் பேத்தியும் கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கையை நாசமாக்க சொல்கிறியா? இங்க பாரு, சொல்லிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் இவளை நான் தூக்கிட்டு போய் வச்சு தாலி கட்டுவேன். 2 பேர் எவ்வளோ அழுது புரண்டாலும் சரி, இவ எனக்கு தான். ஏன் அப்படி வந்து திடீர்னு உம்பளுக்குற? நான் தான் பார்த்தனே, உன் பேத்தி ஒருத்தனுக்காக உயிரை கொடுக்குற ரேஞ்சுக்குள்ள போயிட்டா. என்னையா சொல்கிற? என் பேத்தி அப்படிலாம் யாரையும் நினைக்க மாட்டாளே. நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க அவளை வெகுலியா. அவ அங்க ஊர் சுத்திட்டு நிக்கிறா. பேத்திக்கு கையில அடிபட்டுச்சு. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டியா? ஏதோ கம்பியில் குத்திக்கிட்டேன்னு சொன்னான். அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு போலீஸ்காரனை குத்த போனேன். அந்த போலீஸ்காரன் குத்துப்படக்கூடாதுன்னு இவ வந்து கத்திய பிடிக்கிறா. அப்ப அந்த அளவுக்கு அவன் இவளுக்கு முக்கியமாயிட்டா. இவ உயிரை கொடுத்து காப்பாத்துற அளவுக்கு அவன் இருந்திருக்கான். அப்படித்தானே? அப்படிலாம் இருக்காதியா. என் பேத்தி அப்படிலாம் யாரையும் நினைக்க மாட்டா. அவ நினைக்க மாட்டாளோன்னு நினைச்சாலோ எதுவா இருந்தாலும் சரி, அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான். அப்படிலாம் சொல்லாதையா. அவள் படிச்சிட்டு இருக்கா. ஒரு நல்ல வேலைக்கு போய் அவள் வாழ்க்கையை அவளே அமைச்சுக்கிட்டும். அப்படிதான் அவளுக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னா அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுமே ஐயா. அவனுக்கு நிறைய எதிரி இருக்கு. எப்ப எவன் போட்டு தள்ளுவானே தெரியுது. போலீஸ்காரன் சவகாசம்லாம் நம்மளுக்கு எதுக்கு? நானே அவனை போட்டு தள்ளலான்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட காசு கொடுத்து ஒரு ஆள் அவனை முடிக்க சொல்லியிருக்கு. ஏன் அப்படிலாம் பேசுகிற? இந்த போலீஸ்காரன் சவகாசம் நம்மளுக்கு தேவையில்ல. அவனை எப்போ இவ காப்பாற்ற போறாளோ அதுக்கப்புறம் தான் நான் மும்பரமா இவளை கல்யாணம் பண்ணோன்னே இறங்கியிருக்கேன். ஏய், என்ன இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன்? ஓ, வந்துட்டாரே தலைவர். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள வந்துட்டாரே. வருவேன்டா, நான் வருவேன். அதான்டா கேட்குறேன், நீ யாரு அவளை வந்து காப்பாத்துறதுக்கு? அவ தான் உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறாளே. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ எதுக்குடா அவளுக்கு ஒன்றுனா வந்து நிற்கிற? நான் வருவேன். அதான் கேட்குறேன், நீ ஏன் வர? ஏன்னா அவள் என் பொண்டாட்டி, அதனால் நான் வருவேன். பத்தியா, உன் பேத்திக்கு ஒன்றும் தெரியாது, வாயில்லாத பூச்சுன்னு சொன்ன. என்ன பதில் சொன்னான் கேட்டியா? தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி? ஏற்கனவே வந்து இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வேற ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் பாட்டி, நான் அப்பயும் சொல்கிறேன், நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை. அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் படிச்சிருக்கேன், வேலையில் இருக்கேன், நான் அவளை நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க. இப்போ கூட நான் என் பொண்டாட்டியை அவளை கூட்டிகிட்டு போக ரெடியாக தான் இருக்கேன். தம்பி நீங்கள் மட்டும் பேசணுன்றதுக்காக பேசாதீங்க தம்பி. பாட்டி, சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணால் நம்பிக்கை வரும்னு உங்களுக்கு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு சாருமதியை பிடிச்சதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து கேட்டுட்ருக்கேன். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். வந்து பார்த்தா இங்கே இவன் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா?
உண்மையை தான் பாட்டி சொல்கிறேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தர உங்களுக்கு விருப்பமா? நீங்கள் சொல்லுங்கள். இவன்லாம் குறுக்கால இருக்கான்னு பார்க்காதீங்க. நான் இவனை பார்த்துக்கிறேன். நீ எனக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே பாட்டி. நீங்கள் தைரியமாக பதில் சொல்லுங்கள். சாருமதியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா? தம்பி, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் குடும்பம் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் எப்படி தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே கொடுங்க. என் ஃபேமிலி பேக்ரவுண்டு, நான் இருக்கிற வேலை எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே கொடுங்க. நான் போலீஸாக தான் இருக்கேன். உங்கள்கிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டு தான் போனேன். இதுக்கு மேலே நீங்கள் சந்தேகப்பட்ட என்னை பற்றி முழுசாக நீங்கள் விசாரிச்சுட்டே கொடுக்கலாம். அது வந்து தம்பி, ஏய் கிழவி, என்ன அவன் தான் கேட்டுட்டு இருக்கான், நீனு சம்மந்தம் பேசிட்டு இருக்க. நடுவில் நான் ஒருத்தன் பைத்தியக்காரன் நின்றுகிட்டு இருக்கேன். சொல்கிறேன்ல, என்னைக்கு இருந்தாலும் நான் தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன்னு. என்னடி, என்ன மீறி அவன் கூட போயிடுவியா? என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய் அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி இந்த வீட்டு பக்கம் ஒன்று நான் பார்த்தேன், பிடிச்சி உள்ளே போட்டேன், வெளியிலே வர முடியாத அளவுக்கு கேஸை போட்டு தள்ளிடுவேன். யோ, இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணும். என் மேலே கை வச்சிட்டல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுவும் நான் பார்த்துக்கிறேன். போடா வெளில முதல்ல. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அனுபவிப்பையா, நான் உனக்கு திருப்பி கொடுத்தே தீருவேன். கொடுக்குறப்ப பார்க்கலாம். தைரியம் தான் மோதிப்பார். போடா வெளில. ஏய், ஆளை வச்சா மிரட்டுறீங்க, இருங்க உங்களை பார்த்துக்கிறேன். டேய், மரியாதையாக ஓடிட்டு சொல்லிட்டேன். திரும்பி மாட்டினா அவ்வளோதான். தம்பி ரொம்ப நன்றி தம்பி. ஏய், எதுக்கு பண்ணி ஒரு மாதிரி இருக்கா? அவன்லாம் ஒரு ஆள், அவன் மிரட்டுறான்னு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்லை, அந்த ஆள் திருப்பி வந்து எப்படியும் உங்களை ஏதோ பண்ணுவார். அவன் என்ன பண்ணுறான்னு நானும் பார்க்குறேன். என்ன தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான், நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத பிரச்சனை. எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? அவங்ககிட்ட பேச வரல, உங்கள் பாட்டிக்கிட்ட தான் பேச வந்தேன். பேசிட்டு வரட்டுமா? ஃபஸ்ட்டு உட்காருங்க பாட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாக்லேருந்து வெளில வாங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டி, நான் என் மனப்பூர்வமாக தான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்னா என் அப்பா அம்மாவை நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கூட பேச சொல்லிடுவேன். எனக்கு முன்னாடி என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு மேரேஜ் பேசிகிட்டு இருக்காங்க. அவளுக்கு கல்யாணம் ஆனோடனே என் அப்பாவையும் அம்மாவையும் நேராக உங்களை வந்து பார்த்து பொண்ணு கேட்க சொல்கிறேன். இதெல்லாம் நடக்குமா தம்பி? நாங்கள் ஒன்றும் இல்லாதவங்க. எங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்க உங்கள் வீட்டில் விரும்புவாங்களா? என் விருப்பம் தான் பாட்டி. எங்கள் வீட்டில் என் சந்தோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்தால் நல்லதாகவும் தம்பி இருக்கும். அதையும் மீறி பாட்டி, யாருக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, எனக்கு சாருமதியும் பிடிச்சிருக்கு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உண்மையாக சொல்கிறீங்களா தம்பி? என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துப்பீங்களா? உண்மையாக பாட்டி, அவள் என் உசுறு. அவள் யாரும் இல்லைன்னு அவன் சொன்ன ஒரு வார்த்தையிலே நான் அவளை என் மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். அவளுக்கு எல்லாமாவும் நான் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், அவளுக்கு எல்லாமாவும் நான் இருக்கட்டுமா வேணாமா? தம்பி, இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் வேணாம் நான் சொல்லுவேன். நீங்களே இருங்க தம்பி. அவளுக்கு எல்லாமாவும் நீங்கள் தான் இருக்கணும். அவளுக்காக எழுத்து நின்னீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நிமிஷமே என் உசுறு போனால் கூட நான் சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன். என்ன பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க? அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. அவள் நல்லா வாழறதை நீங்கள் பார்க்க வேணாமா? கண்டிப்பாக தம்பி. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே இந்த கேள்வி உசுறு இன்னும் கொஞ்ச நாள் கிடக்காதா? கண்டிப்பாக பாட்டி, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. சாருமதி இது வரைக்கும் என்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் சொன்னது கிடையாது. அவள் ஏன் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்ன இதே காரணங்களை அவளும் சொல்லியிருக்கா. இதை பற்றிலாம் நீங்கள் 2 பேருமே யோசிக்க தேவையில்ல. எங்கள் வீட்டில் பேசி சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் கொஞ்ச நாள் உங்கள்கிட்ட டைம் மட்டும்தான் கேட்குறேன். என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை, அதுக்கு முன்னாடி நான் போய் நின்னேன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. அதனால தான் அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்கள் கல்யாணத்தை வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க தம்பி, நீங்கள் தான் இவ்வளோ எடுத்து சொல்கிறீங்களே, நான் புரிஞ்சுக்கிறேன். அவளுக்கும் பிடிச்சிருக்கேன் தம்பி, வெளியில் சொல்லாமல் இருப்பா, அவ்வளோதான். இல்லை பாட்டி, எனக்கு முதல்ல பர்மிஷன் உங்கள்கிட்ட வாங்கணுன்னு தான் ஆசை. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை இவ்வளோ நாள் வளர்த்துருக்கீங்கல்ல, அவள் சம்மதத்தை விட எனக்கு உங்கள் சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா பார்க்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி. அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவள் சம்மதம் போதுன்னு நினைக்காம வளர்த்த என்ன கேட்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா? நீங்கள் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துப்பீங்க தம்பி. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எனக்கு போதும் பாட்டி. சரி தம்பி, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இருங்க, வந்த அன்றைக்கே நான் சொன்னேன் காப்பி குடிங்கன்னு, குடிக்காமல் போயிட்டீங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன்னு. சரி பாட்டி. என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இந்த கிழவிக்கு இதை விட சந்தோஷம் என்ன வேணும்? என்ன இன்னும் எதுக்கு இப்படி மூச்சு வச்சுருக்கேன்? ஒன்றும் இல்லை. அதான் பாட்டி கல்யாணம் பண்ணி தரேன்ட்டாங்களே, அப்புறம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் சொல்லணும்ல. பாரு, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்றது தான் கேள்வி. அதுக்கு அடுத்தது தான் நீ யோசிக்கணும். உன் பாட்டியை பற்றி நீ ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அவங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேடம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். தெரியல. என்ன தெரியல? எழுத்தப்போ இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துருக்கேன், தெரியலையா? என் கண்ணுக்கு ஒரு குழந்தை நிற்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன 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 தங்கம் பாவம் போல இருக்க தெரியுமா பார்க்க? இந்த கொஞ்சர வெள்ளம் வச்சுக்காதீங்க. ஏன் தங்கத்தை நான் கொஞ்சம் வேற யார் கொஞ்சுவாங்க? பாட்டியே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, தங்கத்தை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். அவனா தூக்கறதுல இருங்கண்ணே. என்னடி டோனு? அது அப்படிதான். சரி, மேடம்க்கு இன்னும் என்ன டவுட்டு சார் மேலே? எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அப்போ ஓகே தானே? அப்படி நான் சொல்லலையே. அப்புறம் நான் கொஞ்ச நேரம்
கொஞ்ச நேரம் என்னாச்சுமா? ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரம் மடியில் படுத்துக்கிறேன். ம், படுத்துக்கோ. இப்பயும் நான் சொல்கிறேன், உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன். எந்த பயமும் உனக்கு வேணாம். உனக்கு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் 1000 தடவை யோசிச்சிட்டேன். நம்பிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட லைஃப்பில் யோசிக்க மாட்டேன், ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்ட்டு. சரியா? நீ என்னை தாராளமாக நம்பலாம். ம்